தவக்காலம் ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பிக்கின்ற காலம் மட்டுமல்ல, அந்த உறவிலே நிலைத்து நிற்கின்ற காலம். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 4வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்து நில்லுங்கள் என்று தூய பவுலடியார் அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவரோடு உள்ள உறவுல எப்படி நிலைச்சு நிற்கிறது? என்ன வழிகள் இருக்கிறது? 2 முக்கியமான வழிகள் இருக்கின்றது. ஒன்று, ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நம்புவது. ஆபிரகாம் சிறந்த உதாரணம். தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம். ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குறுதியை தயக்கமில்லாமல் நம்பினார், அவரோடு இணைந்து இருந்தார். 2வது முக்கியமான வழி நற்கருணை உட்கொள்வது. அடிக்கடி நற்கருணை உட்கொள்வது, பக்தியோடு நற்கருணையை உட்கொள்வது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 56வது இறைவார்த்தை, என் சதை உண்டின் ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்து இருக்கின்றார். இத்தவக்காலத்திலே ஆண்டவருடைய வாக்குறுதியை அதிகம் நம்புவோம், நற்கருணை பக்தியோடு உட்கொள்வோம், அவருடைய உறவிலே நாம் நிலைத்து நிற்போம்.